ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக தரமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலி இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். காரணம் என்னன்னா, இதுதான் 2024 கடைசி மாதம். அட் த சேம் டைம் இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதத்தில் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி நவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு டைமும் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாறக்கூடிய அடிப்படையில் தான் நாம் பெறக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. ஒரு சில நேரம் நவக்கிரகங்கள் மாறுவது நமக்கு சாதகமாக இருக்கும், இல்லைனா பாதகமாக இருக்கும். நமக்கு சாதகமோ பாதகமோ நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும். அந்த வகையில் நவக்கிரகங்களில் சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் டிசம்பர் மாதம் மாறுறாரு. டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்லேயும் சரி எண்டிங்லேயும் சரி மாறுறாரு. சுக்கிரன் இருமுறை பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதிரி அவர் இருமுறை பயிற்சி ஆகிறதுனால அவர் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜாக்பாட் அடிக்க போகிறாரு. அதில் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஜாக்பாட் அடிக்க போகிறாரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை விருச்சிக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் என்ன ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்குங்க. அதே போல் சுக்கிர பயிற்சி நடக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் சுக்கிர தோஷம் ஏற்பட்டாலும் வாய்ப்பு இருக்குது. சுக்கிர தோஷம்னா என்ன, சுக்கிர தோஷ பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதையும் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சுக்கிர பயிற்சி எந்தெந்த தேதியில் நடக்குது, எந்த ராசியிலேருந்து எந்த ராசியில் சுக்கிரன் இருக்கிறாரு அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். முதல்ல சுக்கிர பயிற்சி எப்பப்போ நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. செல்வம், ஆடம்பரம், திருமணம், சுகம் இதுக்கெல்லாமே நமக்கு வழங்கக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். இவர் தான் டிசம்பர் மாதத்தில் மகர ராசியிலும் கும்ப ராசியிலும் பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக 2025 ஜனவரி வரை உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் அற்புத பலன்கள் சுக்கிரன் வாரி வழங்க இருக்கிறாரு. அதெல்லாம் என்னங்கிற பலன்களை தான் பார்க்க போகிறோம். நவக்கிரகங்கள்லேயே செல்வம், வசதி வாய்ப்பு, ஆடம்பரம், திருமண சுகம் உள்ளிட்டவை அள்ளித்தரக்கூடிய ஒரே கிரகமாக இவர் விளங்குறாரு. இவர் டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் 2ஆம் தேதி மகர ராசிக்கும் எண்டிங்கில் 28ஆம் தேதி கும்ப ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். மங்கள நிகழ்வுகள் நடக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பேரை இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த சுக்கிர பயிற்சியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சுக்கிர தோஷத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப நீங்கள் பெறக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயனடையலாம். ஸோ அதனால் முதல்ல உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விருச்சகம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம். அதனால் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ளணும். உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இல்லைனா பெருத்த நஷ்டம் ஏற்படும். அப்புறம் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. கிடைச்ச நண்பர்களை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் அறிமுகம் இல்லாதவர்களிடம் வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம். அந்த மாதிரி உட்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதுவும் உடல் ரீதியாக. ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில் விருச்சிக ராசிக்காரங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அப்புறம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அனுசத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் இந்த மாதம் முழுக்க நீங்கள் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது.
ஸோ எதிலும் ஒரு கவனத்தோடு இருக்க வேண்டும். தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸான விஷயம். அப்புறம் வீடு, நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம். அது கண்டிப்பா நீங்க இந்த டைம் வாங்க முயற்சி பண்ணீங்கன்னா, உங்களால வாங்க முடியும். வாங்குனது உங்களுக்கு நிலைத்தும் இருக்கும். அதனால அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். இது அனுசம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கேட்டயத்தில பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கேட்டயத்தில பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த டிசம்பர் மாதம் சுக்கிர பயிற்சி காரணமாக தொழில்ல உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆனாலும் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது இன்னொரு பக்கம் அவசியம். போட்டித் தேர்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சிலர் நீங்க கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியது வரும். அப்படிலாம் வந்ததுன்னா, கண்டிப்பா வெளியூர் செல்லுங்க. அதுல உங்களுக்கு நெறைய லாபம் கிடைக்கும். இது கேட்டை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக டிசம்பர் மாதம் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முருகனை வணங்கி வரணும். இத செய்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனை தீரும், காரிய வெற்றி உண்டாகும், தொழில் வியாபாரம் சிறக்கும். அதனால இந்த ஒரு பரிகாரத்த மட்டும் செய்திடுங்க. அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு இந்த சுக்கிர பயிற்சியில பார்த்தீங்கன்னா, திங்கள், புதன், வெள்ளியானது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கிழமையை பயன்படுத்தி முக்கியமான காரியங்கள் நீங்க செய்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல வெற்றி வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ நேரம் சுக்கிர பயிற்சி பலன பார்த்தீங்க. இப்போ உங்களுக்கு சுக்கிர தோஷம் இருந்ததுன்னா, அதுக்கு நீங்க என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத ஷேர் பண்றேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி சுக்கிர தோஷம் என்றால் என்னங்கிறதும், இதற்கு எளிய பரிகாரம் என்னங்கிறதும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அது என்னங்கிறத விருச்சிக ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்க. கலஸ்தரக்காரகன் என அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில அமைந்துள்ளத பொறுத்து தான் அவர் நற்பலனையோ அல்லது அதுவே அவருக்கு தோஷமாக மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்காங்கிறது சொல்லப்படும். எந்த கிரக அமைப்பால் சுக்கிர தோஷம் ஏற்படும், அதனால என்ன பிரச்சனை உண்டாகும் என்பதை நீங்க கண்டிப்பா தெரிந்து கொள்ளணும். உங்களுடைய ஜாதக கிரக அமைப்பை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்க போறீங்க என்பது விதியாக சொல்லப்படுது. அந்த கிரக அமைப்பில சில கிரக அமைப்புக்கு உங்களுக்கு யோகம் எனவும், சில அமைப்பு உங்களுக்கு தோஷம் எனவும் கூறப்படும். அப்படி சுக்கிர தோஷம் எப்படி ஏற்படும், அதனால என்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கு என்பதை நீங்க தெரிந்து கொண்டே ஆகணும். ஆக்சுவலி சுக்கிரனுடைய பொதுகுணம் பார்க்கும்போது, ஜோதிடத்தின்படி சுக்கிர பகவான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை, மன வாழ்க்கையில மகிழ்ச்சி, அழகு, காதல், பொருள், ஆடம்பரம், வசதி போன்ற பல விஷயங்கள தரக்கூடியவராக இருக்கிறாரு. மேலும் ரிஷபம் மற்றும் துலா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மீன ராசியில உச்சமும், கன்னி ராசியில நீச்சமும் அடைகிறாரு. சனி, ராகு, கேது, புதன் ஆகிய கிரகங்களோடு சுக்கிரன் நட்பு கிரகமாகவும், சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சுக்கிரனுக்கு பகை கிரகமாகவும் இருக்கிறாரு. இவர் 23 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியில சஞ்சரிக்கக்கூடியவர். நம்மளுடைய ஜாதகத்துல சுக்கிரனுடைய அமைப்பு எப்படி தோஷத்த உண்டாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு, அதற்கான பரிகாரத்த இந்த சுக்கிர பயிற்சியில செய்தாகணும். சுக்கிர பகவான் ஜாதகத்துல 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல ஏதேனும் ஒன்றில் இருந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாவே சுக்கிர தோஷம் ஏற்படும். சுக்கிர பகவான் ராசியில வலுப்பெற்றும் நவாம்சத்துல நீச்சமடைந்து இருந்தாலும் சுக்கிர தோஷம் ஏற்படும். இதனால உங்க வாழ்வுல இந்த சுக்கிர பயிற்சியில டிசம்பர்ல ஆரம்பம் இல்லைன்னா பிற்பகுதியில சுக்கிரன் மோசமான பலனை தர வாய்ப்பு இருக்கு. இந்த மோசமான பலன்கள்ல இருந்து தப்பிப்பதற்கு தான் பரிகாரம் வந்து செய்ய சொல்றேன். ஆக்சுவலி நீங்க பரிகாரமாக என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த பண்ணுங்க. உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதிக்கு போயி, வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிரனுக்கு நெய் தீபத்தை ஏத்தி வரணும். இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்து வந்தீங்கன்னா, இந்த சுக்கிர தோஷம் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா, அது இந்த நெய் விளக்கு தீபத்தினால அடிபட்டுரும். உங்களுடைய வாழ்க்கையும் நல்லதாக இருக்கும். அதனால இந்த ஒரு இத வந்து செய்திடுங்க. இந்த பரிகாரத்த நீங்க விருச்சிக ராசிக்காரங்க யார் செய்தாலும் உங்களுக்கு நல்லது தான். இதுதாங்க சுக்கிர தோஷம். இதுக்கான பரிகாரம். ஸோ இந்த வீடியோல சுக்கிர தோஷங்கிறது என்ன? சுக்கிர பயிற்சியில என்ன பலன் கிடைக்கும்? அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணத விருச்சிக ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த சுக்கிர பயிற்சி பலன நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நெனச்சீங்கன்னா, வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி விருச்சிக ராசியா இருந்ததுன்னா, இந்த பலன தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருக்கவங்களும் விருச்சிக ராசிக்காரங்க இத பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நெறைய வீடியோ நம்ம சேனல்ல போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.